மாப்பிள நல்ல பொண்ணா இருக்குதுங்க. பின்னாடியே ஒருத்த ஃபாலோ பண்ணிட்டு வரானே, அவ ஆளா இருப்பானோ? அந்த பொண்ணு முகத்தை பார்த்தா அவன் ஆளா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவன் ஏதோ டார்ச்சர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான்டா. ஏன் புள்ள அன்னைக்கு அந்த சம்ம சொல்லி கொடுத்தாருல, அவர் சரியாவே சொல்லி கொடுக்க மாட்டாருல. ஆமா புள்ள. நில்லு காவேரி. இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த தேன் நிலவுன்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு எங்க போலாம்? ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு, பெங்களூர் பக்கம் கூட ஏதோ நல்ல ஏரியா இருக்குன்னு சொல்றாங்க. அங்க போவோமா? நீ பதில் சொல்லாத. அவ செவித்த பார்த்து பேசுற மாதிரி பேசிட்டு அப்படியே போயிடுவான். காவேரி பதிலே சொல்ல மாட்டியா? அப்போ என்னை கட்டிக்க உனக்கு சம்மதம்னு எடுத்துக்கலாமா? காவேரி, உனக்கு எனக்கு ஏத்த மாதிரி நம்ம நண்பர் தனியா ஒரு வீடு பார்த்து வச்சிருக்காரு. அங்க ஒரு வாரம் நீயும் நானும் மட்டும் ஜாலியா தங்கிட்டு வரலாம். அங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தான் போகணும்னு அப்படிலாம் கிடையாது, முன்னாடியே கூட போலாம். உனக்கு பரீட்சைக்கு அப்புறம் லீவ் எல்லாம் வரும்ல, அப்ப போயிட்டு வரதா இருந்தா கூட எனக்கு ஓகே தான். உனக்கு ஓகேவா? சொல்லு காவேரி, இவ்வளவு தூரம் கேக்குறான்ல. டேய், நீ ஒரு வார்த்தை சொல்லு. டேய் யாரா நீ? பொம்பளை பிள்ளைகிட்ட கலாட்டா பண்ணிட்டு இருக்க? டேய், யார் மேல கை வைக்கிற? நான் யாரும் தெரியுமாடா உனக்கு? டேய், நீ யாரா வேணா இருந்துட்டு போடா. டேய், என் மேலேயே கை வச்சிட்டல, உன்னை சும்மா விட மாட்டேன்டா. உன்னை காணா பணமாக்குறேன்டா. செத்த நீ. டேய் பட. ஏ மாப்ள, இங்க வாடா. என்னடா நீ வெளியூர் வந்துட்டு எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாதுன்னு எங்களை சொல்லிட்டு இப்ப நீ பண்ற? டேய், ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட வம்பிழுத்துட்டு இருக்கான், அதை வேடிக்கை பார்த்துட்டு சொல்றியா? அவன் எப்பேற்பட்ட ஆளா வேணா இருக்கட்டும், அவன் என்ன பண்ணிருக்கான்னு நானும் பாக்குறேன். டேய், அவனை பார்த்தா பெரிய இடத்து பையமா இருக்கான்டா. இதான் பிரச்சனை ஏற போகுதுடா. வாடா. டேய், அவன் ஆளுகளை கூட்டிட்டு வர்றதுக்குள்ள நம்ம கிளம்பிடுவோம்டா. வாடா, வந்த இடத்துல எதுக்குடா பிரச்சனை? வாடா போயிடலாம். மாமா, நீங்க பெரிய மாஸ் ஹீரோவா இருந்திருக்கீங்க போலயே. பின்ன ஏன் அண்ணன்னா சும்மாவா? ஏன் மாமா, அவரோட பேர் என்னன்னு சொன்னீங்க? ஆனந்தா? ஆமா, இப்ப வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்கீங்க பாத்தீங்களா? நம்ம வாழ்க்கைய மாத்தினவன மறக்க முடியுமா வீரா? அவனால் தானே காவேரியை எனக்கு பழக்கமானா? ஆமால. பட் குட் வில்லன் மாமா. ஆனா ஒண்ணு, அவரை பத்தி கேட்கும்போது அப்படியே செவில்ல 4 வைக்கலாம் போல தான் தோணுச்சு. நீங்க கரெக்டா தான் மாமா பண்ணிருக்கீங்க. மாறா, நீ என்னடா இவ்ளோ அமைதியா இருக்க? என் அண்ணன் மாச கேட்டல்ல? என்ன பொல்லாத மாசு, இதோட நாங்க எவ்வளவோ மாசு பார்த்துருக்கோம் தெரியுமா? சூப்பர்னு சொன்னேன், கலக்கிருக்காரு. மாமா, நீங்க கதையை கண்டினியூ பண்ணுங்க. கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. காவேரி, காவேரி, என்னடி? ஏய், இன்னைக்கு இங்கிலீஷ் பீரியட் இல்லையா? லெக்சரர் மேடம் லீவா? அது ஒரு விஷயமா? ஏய், என்னடி இப்படி சொல்ற? எவ்ளோ டார்ச்சர் பண்ணும். இன்னைக்கு வரலன்னா சந்தோஷம் தானே?
அன்னைக்கு மேக்ஸ்ல டவுட் கேட்டேல்ல, அது கிளியர் ஆயிடுச்சு. இரு, நான் உனக்கு சொல்லித் தரேன். யார் அவன்? மின்னல் மாதிரி வந்தா என் மனசுல நான் செய்யணும்னு நினைச்ச விஷயத்தெல்லாம் சாதாரணமா செஞ்சுட்டு போயிட்டான். திரும்பவும் அவனை பார்க்கலாமா? ஆனா எங்க இருப்பான்? நம்ம ஊர்க்காரனா இல்ல வெளியூர்காரனா? ஏய் காவேரி, என்னடி சாப்பிடாம போற? காவேரி, ஏய் காவேரி, நம்ம காலேஜ் பக்கத்துல இருக்கிற மலை அடிவாரத்துல கபடி போட்டி நடக்குதாம் புள்ள. அதான் தெரியுமே. அதுக்கு என்னடி இப்போ? நீ பார்க்க வரலையா? ஒருத்தருக்கு ஒருத்தர் காலை வாரி விட்டுட்டு இருப்பாங்க, அதை உட்காந்து பாத்துட்டு இருக்க சொல்றியா? எனக்கு ஒரு வேலை இருக்கு, நீ போ. ஏய், அங்க யாரு கபடி ஆடுறா தெரியுமா? யாரு? பஸ் ஸ்டாண்டுல ஆனந்த் அடிச்சாருல ஒரு சண்டியரு. ஆமா, அவர் தாண்டி ஒரு டீமோட கேப்டனே. அவர் கூட வந்த எல்லாரும் கபடி விளையாடுறதுக்காக வந்திருக்காங்களாம். நீ என்ன சொல்ற ஃபாத்திமா? ஆமா புள்ள. ஏய், ஆர்வமே இல்லாம இருந்தா அவன் பேரு சொன்னதும் துள்ளி குதிச்சு ஓடுறாளே. எல்லாருக்கும் வணக்கம். இது வரைக்கும் நீங்க எல்லாரும் அவரோட எதிர்பார்த்துட்டு இருந்த கபடி போட்டி இப்ப ஆரம்பமாக போகுது. அனைவரும் வந்து கண்டுகளிக்குமாறு எல்லோரையும் அன்புடன் அழைக்கின்றோம். ஒரு பொம்பளை புள்ளைகிட்ட வம்பிழுத்துட்டு இருக்கான், அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்றியா? தொழுவூரை சேர்ந்த ராமச்சந்திரன் இப்போது களமிறங்குகிறார். இவர் இறங்கும் தோரணையை பார்த்தால் எதிரணியில் இருக்கும் அனைவரையும் வீழ்த்தி விடுவார் என்றே தோன்றுகிறது. புரட்டுக்காலை அணியினர் 2 பாயிண்ட். எதிரணி இப்போது களமிறங்கி இருக்கிறது. எதிரணி வீரரை புரட்டுக்காலை அணியினர் லாபகமாக பிடித்து விட்டனர். புரட்டுக்காலை அணியினருக்கு மீண்டும் இப்போது 1 பாயிண்ட் கிடைத்துள்ளது. சூப்பர். ஏன் புள்ள, அவன் நம்ம காலேஜ் பசங்களை தோக்கடிச்சிட்டு இருக்காண்டி. இதுக்கு நீ வருத்தப்படணும். கை தட்டுற பிரின்சிபல் எல்லாம் இருக்காங்கடி, பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஏய், போட்டியா பாக்கணும்டி. யார் ஜெயிச்சா என்ன? நல்லா விளையாடுற பிளேயருக்கு கை தட்டுறதுதான் புள்ள விளையாட்டுக்கு அழகு. நீ சும்மா இரு. ஓஹோ, கதை அப்படி போகுதோ? நீ நடத்து. கபடி 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 2. ஏய், உள்ள வரான் பாரு, ஏறு. சரி மாப்ள.
இப்பொழுது அடுத்த ரவுண்ட் ஆரம்பமாக இருக்கிறது. தொழுவூரை சேர்ந்த ராமச்சந்திரன் இப்பொழுது மீண்டும் களமிறங்குகிறார். எதிரணியினரை எதிர்த்து உள்ளே நுழைகிறார். ஆட்டம் இப்பொழுது விறுவிறுப்பாக நகர்கிறது. அனைவரும் ஆவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த போட்டியில் தொழுவூரை சேர்ந்த புரட்டுக்காலை அணியினர் மாபெரும் வெற்றி பெற்றுள்ளனர். வெற்றி பெற்ற புரட்டுக்காலை அணியினருக்கு எங்கள் நிர்வாகத்தின் சார்பாக பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏய், ஒரு வழியா ஜெயிச்சிட்டான்ல. இது ட்ரையல் மேட்ச் தான். இதுல ஜெயிக்கிறதுலாம் விஷயமே இல்ல. இன்னும் பல டீமோட மோதி ஃபைனல்ல ஜெயிக்கணும். அதுதான் சக்சஸே. அதுலயும் ஜெயிச்சிருவாருடி, நீ வேணா பாரு. ஊர் ஜனங்களே உன்னை பத்தி தான் பேசுது மாப்ள. சூப்பரா மாப்ள. ஒரு நிமிஷம். ஏய், அவ உன்னை பார்த்து தாண்டி வரா. பேசாம இரு. ஏங்க? என்ன? இல்லைங்க, பார்த்துட்டே இருந்தீங்க அதான். கபடி விளையாண்டா பார்க்கதான் செய்வாங்க. அது சரி, ஆனா அவ்வளோ பேர்த்துல என்னையே பார்த்த மாதிரி இருந்துச்சு அதான். கண்ணுல ஏதாவது பிரச்சனையா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க போய் உங்க டாக்டரை பாருங்க. அப்போ நீங்க என்ன பார்க்கல? இல்லையே. சரி, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லாமா? என்ன சொல்லணும்? இல்ல, இப்பெல்லாம் தான் பொண்ணுங்களை காலேஜ் அனுப்பவே ஆரம்பிக்கிறாங்க. அதுலயும் நீங்க ஆளா வந்து காலேஜ் படிக்கிறீங்க, பெரிய விஷயங்க. ஏங்க, என் கூட இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் தான் பார்க்க வந்திருக்காங்க. நான் ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை. பார்க்கறக்கும் ரொம்ப தைரியமான பொண்ணா தான் இருக்கீங்க. இல்லைனா கபடி விளையாடுற பசங்க தான் ஈஸியாக கலாட்டா பண்ணிடுவாங்களே. இந்த தைரியத்தை உங்கள்கிட்ட கலாட்டா பண்ண அவன் காதுல வச்சு செவில பேத்திருக்கலாமே. உங்களை தாங்க கேட்குறேன். அடிச்சிருக்கலாம், ஆனா என் மாமனாருக்கு யார் பதில் சொல்றது? அப்புறம் அவர் ரொம்ப வருத்தப்படுவார்ல. மாமனாரா? ஆமா, அவரு நான் கட்டிக்க போற பையங்க. அவரை போய் நான் கை நீட்டி அடிக்க முடியுமா? மாப்ள, பல்பு இவ்வளோ சீக்கிரம் பீஸ் போகும்னு நினைக்கல. சரி விடு, நம்மளுக்கு அவ்வளோதான்.
அன்னைக்கு என்ன கை நீட்டி அடிச்சுட்டு கபடி போட்டியில் ஜெயிச்சிட்டா பெரிய சண்டையாருன்னு நினைப்பா உனக்கு? இப்போ வரைக்கும் அந்த நினப்பு இல்லை, நீங்களே சொல்லிட்டீங்கல்ல, அப்போ அப்படியே வச்சுப்போம். நான் சண்டியர் தான், என்ன பண்ணலாம்? என் மேலே கை வச்சதுக்கு சண்டியாரு என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். வாங்கினது பத்தலையோ? இது என் ஊர், மன்னிப்பு கேட்காம இந்த ஊரை தாண்ட முடியாது. அப்படியா? சரி, இந்த ஊரெலாம் வேணாம், இந்த இடத்த விட்டு போகிறேன். முடிஞ்சா என்னை தடுத்துப்பாரு. நீ இப்போ மன்னிப்பு கேட்குற, பார்த்தல்ல? நீ மொத்த ஆளு, நாங்கள் 10 பேர். இருந்துட்டு போ, அதுக்கு என்ன பண்ணலாம்? உங்களை பார்த்தாலே என்னால் பயந்துட்டு இருக்க முடியாது. பயங்கிறது என் பொறப்புலேயே இல்லை. நீ 10 பேர் என்ன 100 பேரை வேணாலும் கூட்டு வா, நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். டேய், அவன் நான் கட்டிக்க போகிற பொண்ணுடா. இருந்துட்டு போட்டோம், அதுக்கு ரோட்டில் வச்சு தொந்தரவு பண்ணுவியா? கட்டின பொண்டாட்டியாக இருந்தாலும் அவங்க அனுமதி இல்லாமல் அவங்க கிட்ட நெருங்கக்கூடாது. இதெல்லாம் உங்கள் வீட்டில் சொல்லி வளர்க்கலையா? போ போ, முதல்ல இதெல்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு ரெடி ஆகும். இல்லைன்னா கட்டின பொண்டாட்டிக்கிட்ட செருப்படி தான் வாங்கணும். ஏய் வாடா வாடா. ம். ஏங்க, இவன்லாம் ஒரு மாப்பிள்ளைன்னு சொல்லி இவனை கட்டிக்க போறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா? வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க, வாங்கடா. ஹே காவேரி, சீக்கிரமா போலாண்டி, பசி வயித்த கில்லுது. இன்னைக்கு அத்தா பிரியாணி வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு, போன உடனே சாப்பிட்டுறணும். ஏய் ஏய் காவேரி, ஏய் காவேரி, ஏய் நில்லு புள்ள, ஏய் காவேரி. என்ன ஆச்சு இவளுக்கு? இவர் எங்க தங்க இருப்பாருன்னு தெரியலையே. இருக்கிற எல்லா தெருவையும் சுத்தியாச்சு. ஹாய். இந்த பூனையும் பால் குடிக்குமாங்கிற மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு என்னென்ன வேலை பார்த்துருக்கு பார்த்தியா? 2 நாளில் லவ்வு, 3ஆவது நாள் வீடு வரைக்கும் போயிருக்காரு. இதுவே நாங்கள் பண்ணியிருந்தோன்னு வச்சுக்கோ, இவரே பஞ்சாயத்து பண்ணி இவரே போலீஸில் பிடிச்சி கொடுத்துருப்பாரு. என்ன சொல்றான்? ஒன்றும் இல்லைப்பா, அது நீங்கள் சொன்ன சீன்லாம் அப்படியே தரமா புதுசாக இருக்கு, ஃப்ரெஷ்ஷாக கேட்டதே இல்லை. டேய் நீ வேற, இப்பதான் கதையே ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் தான் பல சுவாரஸ்யமான ட்விஸ்ட் டர்ன்ஸ்னு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. அப்படியா? ஆமா மாமா மாமா நீங்க சொல்லுங்க. அடுத்த நாள் என்ன பொண்ணு கேட்க போயிட்டீங்களா?